சென்னை புறநகர் பகுதிகளில் அதிகாலை 6 மணி முதல் பார்களில் மதுபானங்கள் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வரும் அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் களத்தில் இருக்கிறவரிடம் பேசலாம். காண்டிபன், களத்தில் என்ன நிலவரம், விவரங்கள்? அம்ருத், நமக்கு பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து பொதுமக்கள் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே இந்த கள்ளச்சார விவகாரம் தமிழ்நாட்டில் பெரிய போராட்டமாக கலந்து இருந்தது. இந்த நிலையில்தான் கள்ளத்தனமாக அரசுடைய மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடிய அரசு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் செய்து வருவதாக ஒரு தகவல் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக ஒரு சில இடங்களில் 24 மணி நேரமும் கள்ளத்தனமாக டாஸ்மாக் மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் தகவலாக கிடைச்சிருக்கு. இந்த நிலையில நமக்கு குன்றத்தூர் பகுதியை முதல்ல தேர்ந்தெடுத்தோம். குன்றத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 13 டாஸ்மாக் பார்கள்ல அதிகாலை 5 அல்லது 4 மணியிலிருந்து தங்களுடைய விற்பனையை துவங்கி இருக்கிறார்கள். நாம் சரியாக ஒரு மதுபான கடைக்கு சென்றிருந்தோம். அஞ்சிலபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில முதல்ல கள ஆய்வுல இறங்கும் போது என்ன கிடைச்சது அப்படின்னாக்கா, அந்த பகுதியில கடையில சர்வசாதாரணமாக எல்லா பொதுமக்களும் வாங்கி செல்லக்கூடிய மதுப்பிரியர்கள் வாங்கி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டிங் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். அதாவது அந்த தரக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஒரு கோட்டர் 140 ரூபாய் தான் இருக்கும். ஏற்கனவே அதுல ஒரு கட்டிங் அப்படின்னும் போது பாதி அதை 110 ரூபாய் விலை கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காலை நேரத்தில் பணிக்கு செல்லக்கூடிய மக்கள் யாரும் பணிக்கு செல்லாமல் பெரும்பாலானவர்கள் மது தங்களுடைய விருப்ப பொருளாக எடுத்துக்கொண்டு இது போன்று திறந்து வைத்து இருக்கக்கூடிய பார்களுக்கு சென்று மதுவை குடித்து வருகிறார்கள். குறிப்பாக நாம் காலை கோவூர் பகுதியில் 7:35 மணிக்கு மதுபான கடைக்கு உள்ளே சென்றோம். நாம் சென்றதை பார்த்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய பார் உரிமையாளர் அல்ல, பார் உரிமையாளரிடம் வேலை செய்யக்கூடிய பணியாளர், வாங்க சார் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சையும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற விற்பனையை நாம் காலை 5 மணிலிருந்தே கண்காணித்து வந்திருந்தோம். கூட்டம் குறைவாக இருந்தது. நேரம் ஆக ஆக அங்கு ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் குவிந்து ஒரே நேரத்தில் மதுவை குடித்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த விற்பனைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா, அதிக அளவுல டெண்டர் மூலமா எடுத்திருக்காங்க சொல்றாங்க. டாஸ்மாக் பாரை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு ஒயின் ஷாப்ல எவ்வளவு சேல்ஸ் ஆகுதோ அதுல 1.8% அரசாங்க தரப்புல பிட் கோடா வைப்பாங்க. அதுக்கு மேல அதிகப்படியான டெண்டர் கோடு யார் பண்றாங்களோ அவங்களுக்கு பாரை கொடுப்பாங்க. இவங்க தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா 2,40,000 கொடுத்து நாங்க எடுத்திருக்கோம். அது இல்லாம வாடகை, அந்த இடத்துக்கு வாடகை ஒரு 2 லட்ச ரூபா கட்டுறோம், 4,40,000. இந்த பணத்தை எங்களால எடுக்க முடியல, அதனாலதான் நாங்க இந்த மாதிரி வியாபாரத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விற்பனையாளர் சொல்றாரு. இடையில அதோடைய உரிமையாளர் மலர் என்பவருக்கு தொடர்பு கொண்டு பேசுறாரு. மலர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்திருக்கிற பத்திரிகையாளருக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. நம்ம பல முறை கேட்டும் அவர் யோசிச்சு சொல்லியிருக்காரு, வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. ஸோ அரசு அதிகாரிகளும் அந்த குன்றத்தூர் லிமிட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையும் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு சர்வசாதாரணமாக இந்த மது விற்பனையை அதிகாலை முதற்கொண்டு நடத்தி வருகிறார்கள். இதில் ஊடகத்துறை வந்தாலும் அவர்களையும் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தோடு இந்த விற்பனையை படுஜோராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு கடையை எடுத்துவிட்டு நாம் அந்த குன்றத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற கடைகளுக்கு சென்று எடுக்கலாம், இது போன்ற விற்பனை எடுக்கலாம் என்று முயற்சித்த போது இவர்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் அடிச்சுது. இந்த மாதிரி மீடியா வந்திருக்கு, இமீடியட்டா எல்லாரும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மற்ற பார்ல இருக்கக்கூடிய எல்லா மதுப்பிரியர்களும் வெளியேற்றி விட்டு மதுக்கூடங்களை மூடி இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.